ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம நான்வெஜ் ரெசிபி, அதாவது மலபார் ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி தான். ஆனால் நம்ம மலபார் ஸ்டைலில் செய்ய போகிறோம், அதாவது கோகோனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு செய்ய போகிறோம். யூஸ்வலாக கேரளா ஸ்டைல் குசின்லேயும் இதே மாதிரி தேங்காய் பால் ஆட் பண்ணுவாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் கிரேவி செய்யறதுக்காக சிக்கன் கூடையே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இந்த மூணையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ½ அன் ஹவர் ஊறிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இந்த மூணையும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். 1-2 அரைச்சா போதும், ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்டவ்வில் குக்கர் பேன் வச்சுக்கலாம். குக்கர் பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கிராம்பு அண்ட் பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம இப்போ கோர்ஸாக அரைச்சிட்டு வந்திருக்கிற ஆனியன் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் இந்த மூணையுமே நம்ம இங்கே குக்கருக்குள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம இதை வணக்கி கொடுத்துடலாம். அடுத்ததாக 2 டொமேட்டோவை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிரைண்ட் வச்சுட்டு எடுத்து அதையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டுமே நம்ம சேர்த்து ஆட் பண்ணோம்னா ரெண்டோட டேஸ்ட்டும் கரெக்டாக தெரியாது, அதனால் தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டொமேட்டோவும் நமக்கு டொமேட்டோ பேஸ்ட் மாதிரி நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு ½ அன் ஹவர் நல்லா மேரினேஷன் ஆகிருக்கு, அதனால் குயிக்காகவே நமக்கு பாயில் ஆகிடும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், அப்போ தான் அதனுடைய ராஸ்மெல் எல்லாமே போகும். ஸோ எல்லாமே அந்த ஆயிலில் நல்லா கோட்டாகி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல கலர் சேஞ்சஸ் ஆகி வந்திருக்கு. அடுத்ததாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணாமல் அளவாக ஆட் பண்ணிக்குவோம். இந்த மலபார் ஃபிஷ் கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அண்டு கீ ரைஸ்க்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாட்டர் அளவாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போது நம்மளுடைய சிக்கன் எல்லாமே நல்லா அந்த மசாலாவோட கோட் ஆகிட்டு நல்லா பபிள்ஸ் விட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். சிக்கன் நமக்கு ஒரு 3 விசில்ஸ் விட்டு எடுத்தோனாலே பர்ஃபெக்டாக பாயில் ஆகிருக்கும், அதனால் 3 விசில்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா பாயில் ஆகியிருக்கு. அந்த கிரேவி எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடுவோம். இந்த கொத்தமல்லி தழை நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா அந்த வாசனை கொடுக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம தேங்காய் பால் எடுத்துக்குவோம். நான் இன்றைக்கி இந்த கிரேவிக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்துகிட்டு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நல்லா திக் பாலாக எடுத்திருக்கேன், ஜாஸ்தி தண்ணி விட்டு எடுக்காமல் திக்கான பாலாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சு நம்ம கொதிக்க வச்சோம்னா கிரேவி திரிஞ்சிடும், அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃபயர்லேயே கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு கொதிச்சுது அப்படின்னா அந்த ரா ஃப்ளேவர் போயிடும். நல்ல க்ரீமியான இந்த மலபார் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயாச்சு. நம்ம ஆல்ரெடி சிக்கன் பாயில் பண்ணிட்டதுனால இப்போது நம்ம கோகோனட் மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு கொதிச்சதுனாலே போதுமானதாக இருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த கிரேவி சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.